என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் அப்படின்னு பாட்டு காரில் கேட்டுக்கிட்டு காலையிலேயே நான்வெஜ் வாங்க நாங்கள் கிளம்பி வந்த இடம் பார்த்திங்கன்னா தான் பழவேற்காடுங்க. பழவேற்காட்டில் என்ன அப்படி ஸ்பெஷல்னால், கடல் மீன் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நமக்கு கிடைக்குன்றதுக்காக 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வாங்க, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு மொத்தமாக பழவேற்காடை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. டைரெக்டாக போட்டில் வர ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. இங்கே வியாபாரிங்க வந்து டைரெக்டாக அவங்களே விலை பேசி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வியாபாரிங்க விலை பேசி வாங்கலைன்னா அங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அங்கே டைரெக்டாக எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மீனெல்லாம் ஐஸ் போட்டு பேக் பண்ணிக்கிறாங்க. இது நிறைய மீனோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம வாங்க வேண்டிய மீன் வந்து கண்டிப்பாக இங்கே இல்லைங்க. அதனால் வாங்க அந்த போட்டுக்கிட்ட போவோம். போட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாலாம் மெயின்டைன் பண்ணலங்க இந்த மார்க்கெட்டு. ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான். டைரெக்டாக பிடிக்கிற மீன்லாம் டைரெக்டாக எடுத்து அந்த மார்க்கெட்டில் கொட்டுறாங்க. இங்கே கூறு கொட்டியும் வைக்கிறாங்க, ஏலமும் விடுறாங்க. நமக்கு தேவைன்ற மீன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே யாராவது உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நீங்கள் டைரெக்டாக மீன் வாங்க முடியும். மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே புதுசாக ஒரு போட்டு வந்திருந்ததுங்க. ஆமாங்க, அந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சங்கராவும் நண்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 2 கிலோ சங்கராவும் 2 கிலோ நண்டும் வாங்கிட்டேங்க. வாங்கி உடனே அதை க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம். க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். பழவேற்காட்டில் மீன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுமார் தான் சொல்லுவேங்க. ஆனால் பழவேற்காட்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் பழவேற்காட்டில் மஸ்ட்டு ட்ரைங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா போட்டிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடலுக்கு போக கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நிறைய அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் பார்க்குறதுக்கு போட்லேயே இருக்கும். அழகாக அதை சுற்றி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆறில் ஜெல்லி ஃபிஷ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பத்திரமா அந்த சைடில் தண்ணியில் கை வைக்கும் போது அதெல்லாம் பார்த்து வரணும். கேட்டுங்க பார். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்த மீனை அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. இந்த குழம்பு ஏறா அது மாதிரி தான் சாப்பிடுவோம். கவுச்சி இல்லாத சாப்பாடு ஒருத்தர் கவுச்சி இல்லாத சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு கவுச்சி இருந்தால் தான், பழது இருந்தால் கூட இந்த மீன் சுட்ட மீன் கொளுத்தி நெருப்பு கொளுத்தி சாப்பிடுவோம் சுட்ட மீன். நம்மளோட பலமே இந்த ட்ரிப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிதானன் தாங்க. அமிதானன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தார். அவரே அடுப்பெல்லாம் மூட்டி அவரே கூட ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தங்கமான மனுஷங்க. அவரோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணுவேன். சேஃபாக கூப்பிட்டு போவார். சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி பீச் அட்மாஸ்பியரில் பாறை மீனை சுட்டோ அல்லது ஃப்ரை பண்ணோ சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கும் போய் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம்.
அது பார்த்தது ஒரு ஐலாண்டு தான், அங்கே சும்மா சமைச்சு சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இப்போ ஒரு ரியலான பீச் ஒன்று இருக்கு பாருங்க, ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு கன்ஃபார்மாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ப்ரைவேட்டாக இருக்கும், யாருமே அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்கும் ப்ரைவேட்டாக. அப்புறம் இங்கே நிறைய அலைலாம் சூப்பராக வரும். பீச்சோட அழகை ரசிக்கிறவங்களுக்குலாம் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, சுனாமி மாதிரி அலைலாம் வருது. இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு கூட்டம் இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கே யாருமே இல்லை, அது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம். ஆனால் இங்கே பார்த்து வரலாம், எல்லாம் மண்ணெல்லாம் சரியுது. 2 பேரும் இப்போ தான் ஊருக்கு வராங்க, அது வேறு விஷயம். இந்த பழையற்காடு பீச்சு ப்ளஸ் இந்த மீன் ஃப்ரை இதெல்லாம் வந்து ஒரு தனி அனுபவம் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் பழையற்காடு வந்தீங்கன்னா இந்த போட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. மாஸ்டர் ட்ரை. பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழையற்காடு பீச்சுக்கு மீன் வாங்க வந்தோம்.